அது ரெண்டுமே பார்த்து மிஸ் பண்ணி இது எனக்கு ஒரு வெக்கம் வேற. என்னையா நம்ம பேசுறது, என்ன பேசுறது, அந்த வெக்கத்திலேயே இல்லைங்களா. முன்னெல்லாம் வந்து நம்ம மேகசின்ஸ் உங்களை மாதிரி பிஆர்ஓ எல்லாம் தான் எங்களை எல்லாம் ப்ரமோட் பண்ணதே. இல்லன்னா அப்பயே சார் யூடியூப் எல்லாம் கிடையாது. ப்ரமோஷன்னாவே மேகசின்ஸ் தான். வீரோல அம்மா, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா அருணாச்சலம் பாட்டி, மீனாவை குழந்தையில பார்த்துட்டு மருமகளா வந்து நிக்குது, ஹீரோயினா நிக்குதுன்னு போது அதெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது. அப்ப ஆக்சுவலா இது அங்கிள்னா கூப்பிடும், அதுக்கு வந்து எழுதணும், அந்த படத்தை பார்த்து எழுதணும். அந்த படத்தை பார்த்து எழுதுறதுக்கு எனக்கு வரவே வராது. அப்போ ஜிஎம் குமார், நடராஜன் சார்லாம் தூர்தர்ஷனுக்கு வருவாங்க. சரி 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 நீ அழாத, சமாதானம் ஆயிட்டு நீ சென்னைக்கு கிளம்பி வா அப்படின்னு. சரி நான் வந்துட்டேன், சென்னைக்கு வந்துட்டேன். சென்னைக்கு வந்து 2 நாள் 3 நாள் தான் ஏவிஎம்ல வீரா பூஜை போட்டாங்க. சரின்னு போய் உட்காந்து அவரை பார்த்தோன்னே வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பழைய மாதிரி அந்த எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறதெல்லாம் அது அப்படியே அந்த படிக்காதவன்ல பார்த்த மாதிரி தான் பேசுறாரு நம்ம கிட்ட. நல்லா இருக்காங்க சார், இதுல எனக்கு நீங்க அம்மா அப்படின்னு. அது வந்திருந்தோடனே நான் சொன்னேன், சார் எங்கள் பாப்பா கூட வந்திருக்குதுங்க சார். அப்படியா, கூப்பிடுங்க கூப்பிடுங்க. எனக்கு பயம் இது, ஏன்னா இந்த குழந்தைங்களுக்கு டப்பு டப்புன்னு என்ன பேசுதுன்னே தெரியாது. நம்ம இதுங்க ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. இவருக்கு அஜய் ரத்னத்துக்கு எல்லாத்துக்கும் ஃபைட் எடுக்கிறாங்க. நாங்கள் கேரவன்லாம் கிடையாது, எல்லாம் கொடை பிடிச்சின்னு உட்கார வேண்டியதுதான். கொடை பிடிச்சிட்டு மணல் ஆத்து மணல்ல உட்காந்துருக்கோம். அதுக்கப்புறம் சரி அவர் ஹீரோ அப்படின்னு தான் இருந்தோம். ஆனா அவரே வாலண்டியரா வந்து வாங்க நீங்க ஆக்ட் பண்றீங்களாமே சொன்னாங்க, நல்லா இருக்கீங்களா, வாலண்டியரா வந்து பேசும்போது ஐயோ எவ்வளவு பெரிய ஹீரோ நம்மளை தேடி வந்து பேசுறாரு அப்படின்னு அந்த ஒரு சந்தோஷம். அப்ப வந்து அமைச்சி ஸ்கூல்ல ஒரு சாங் எடுத்தாங்க, ஒரு 3 days எடுத்தாங்க. இவரோட அம்மா சிலை திறக்கிறதுக்கு சத்யராஜ் சாரும் நானும் வந்து அவரோட அம்மா சிலையை திறக்கிறதுக்கு அந்த சாங் எடுக்கும் போதெல்லாம் வந்து நைட் ஷூட்டிங் எங்களுக்கு. அப்போ வந்து அவருக்கு சூப் வரும். அது வந்து அது இந்த சூப்பு கொடுக்கறது வந்து சிவாஜி அவர்கள் அதே மாதிரி தாங்க இருந்தார் அவர். அது எல்லாரும் சொல்றாங்கல்ல அவர் ரொம்ப சிம்பிள்னு, அது கூட பழகினாதான் தெரிய வரும். அது அந்த சூப் வந்ததும் உடனே அவரோட அசிஸ்டன்ட் கொடுப்பாரு. எனக்கு எதுக்குங்க அப்படின்னு. இல்லை சார் கொடுக்க சொன்னார். இந்த பழக்கம் சிவாஜி அவருக்கு ஜூஸ் கொடுக்கும் போதும் சரி, எல்லாரும் உட்காந்துருப்போம். நானு, மணிவண்ணன் சார், விவேக் சார், அப்புறம் பட்டிமன்றம் ராஜா சார், எல்லாரும் உட்காந்துருப்போம். எல்லாருக்கும் முதல்ல வரும். அவர் என்ன சாப்பிட்றாரோ அது முதல்ல எல்லாருக்கும் வரும். அதுக்கப்புறம் தான் அவருக்கு வரும். அதே அவருதான் ஓப்பன் கிளாஸ் தானே, அந்த கண்ணாடி கிளாஸ்ல நாங்க என்ன சாப்பிட்றோம் அதுதான் தெரியும் எங்களுக்கு. ஸோ அந்த அளவுக்கு அப்பவே சாப்பிடுங்க, நைட்டெல்லாம் நம்ம இருக்கிறோம், சூப் சாப்பிடுங்க, நல்ல வெஜிடபிள்ஸ். அப்புறம் ராகவேந்திராவை பத்தி அப்பதான் டாபிக் வந்தது. அப்போ அந்த மந்திராலயம்ல இருந்து அந்த மண் அது எனக்கு வந்து பிரசாதமா கொடுத்தாரு. இது வந்து மந்திராலயத்துல இருந்து வருது, நீங்க சாமி கும்பிடுவீங்களா, கும்பிடுவேங்க சார் அப்படின்னா அந்த மண்ணு கொடுத்தாரு. அதை நான் அதுக்கப்புறம் ஒரு துளசி மாடம் மாதிரி பண்ணி அதுக்குள்ள போட்டு பூஜை ரூம்ல வச்சார். அந்த பிரசாதமா அப்பத்துல இருந்து இந்த ஆன்மீகமான ஒரு விஷயங்கள் தான் பேசுவார். எப்ப ஏன்னா நைட் எஃபெக்ட் தானே அந்த சாங் எடுக்கும் போது அவர் கூட, ஏன்னா நான் உட்கார்ந்துருப்போம், அவர் ஸ்டேஜில் தான் பாடணும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அங்கதான் உட்கார்ந்துருப்பாரு அவரு. கவுண்டமணி சார் எல்லாம் உள்ள வந்து அந்த ஸ்கூல் தானே, அதுல அந்த பெஞ்ச்ல தான் படுத்திருப்பாரு கவுண்டமணி சார் எல்லாம், நைட் எஃபெக்ட் சாங் அப்படிங்கறதுனால. ஆனா இவர் வந்து உட்கார்ந்து பேசினாருன்னா இதை பத்தி ஆன்மீகத்தை பத்தி தான் பேசுவார். எனக்கு அப்பெல்லாம் என்னால் நம்பவே முடியாது. நான் வீட்டுல வந்து சொல்வேன், ஏய்ப்பா எவ்வளோ பெரிய ஹீரோப்பா, அவர் எவ்வளோ சிம்பிளா பேசுறாரு. அதே மாதிரி அவரும் தான் அந்த பெஞ்சில் தான் படுத்துக்குவார். பெஞ்சில் கேப் கிடைக்கிறது பெஞ்சில் தான் படுத்துக்குவார். அது ஒரு அருமையான படம் மிஸ்டர் பாரத். அப்படி ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சி அன்னிலேருந்து சித்திக்கு வந்து வந்த படம் அது. சித்தியோட அனுபவத்தை சொன்னீங்க. அதே போல மறுபடியும் அம்மா வீரா படத்துல, ஆமா மிஸ்டர் பாரத் முடிஞ்சும் வீரா படம். அது ஆக்சுவலா வந்து நான் கிழக்கு சீமை படத்துக்காக டைரக்டர் படம், பாரதி ராஜா சார் படத்துக்காக திண்டுக்கல் போயிருந்தேன்.
நான் போய் இறங்கின உடனே இறங்கினப்போ என்னோட பர்த்டே ஜூலை 6th. சரி எல்லாருக்கும் சாக்லேட்லாம் கொடுத்துட்டு சரி நமக்கு கெட்டப் போட போறாங்க. ஏன்னா நம்ம ஒண்ணுமே கேட்கக்கூடாது டைரக்டர் கிட்ட, கதையே கேட்க மாட்டோம். அங்கே போனாங்க போட போறாங்கன்னா எல்லாம் சாக்லேட்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு டைரக்டர் உடனே ஆக்சுவலாக வடிவுக்கரசி இதில் இந்த கேரக்டர் வேணான்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னாரு. என் கேரக்டர் அது எப்போ சார் ஃபீல் பண்ணீங்க? எனக்கு கோபம் வேற. அது எப்போ சார் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? இல்லை நாங்கள் நைட்டு டிஸ்கஷனில் யோசனை பண்ணுவோம், வேண்டாமே விஜயகுமாரை தனியாகவே விடுவோம், அப்போ தான் அந்த சிம்பத்தி வரும். ஒரே கோவம் வந்துருச்சு எனக்கு. பர்த்டே அதுவுமா எனக்கு கேரக்டர் இல்லைன்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரே சண்டை. அவர்கிட்ட சண்டை போடுறேன். இல்லை நான் வேற யாரையும் போடலை, இது வேணாம், அவருக்கு விஜயகுமார் தனியாக இருக்கட்டும்னு தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் சாரை கேட்குறாரு, சித்ரா சாரை கேட்குறாரு, எல்லாரையும் கேட்குறாரு சாட்சிக்கு. அப்புறம் சொன்னேன் சரி நீ போய் ரூமில் ரெஸ்ட் எடு, நாங்கள் நைட்டு டிஸ்கஸ் பண்ணி அந்த கேரக்டர்னா நம்ம ஒரு பிடிவாதம். இதுக்கு மேலே என்ன நீங்கள் டிஸ்கஷன் பண்ணி எனக்கு கேரக்டர் கொடுக்குறது? நான் ஊருக்கு போகிறேன், உடனே போகணுன்றேன். உடனே எங்கே திண்டுக்கல்ல ட்ரெயின் இருக்கும், உடனே நான் கிளம்பியே ஆகணுங்கிற. அப்புறம் சரின்னு நான் வந்து அப்போல்லாம் வந்து இந்த மொபைல் ஃபோன் எல்லாம் கிடையாது, எஸ்டிடி பண்ணுறேன். எஸ்டிடி பண்ணி பஞ்சுப்பா கிட்ட பேசுகிறேன். அப்பா இந்த மாதிரி நான் வந்தேன், டைரக்டர் திடீர்னு என் கேரக்டரே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதுக்கப்புறம் இரு நான் யோசனை பண்ணி சொல்கிறேங்கிறாரு. நான் இருக்க மாட்டேங்கப்பா, நீங்கள் என்னன்னா அவர்கிட்ட சொல்லிக்கோங்க, நான் கிளம்புறேன்ப்பா. சரி 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 நீ அழாத, சமாதானமாயிட்டு நீ சென்னைக்கு கிளம்பி வா அப்படின்னு. சரி நான் வந்துட்டேன், சென்னைக்கு வந்துட்டேன். சென்னைக்கு வந்து 2 நாள் 3 நாள் தான் ஏவிஎம்ல வீரா பூஜை போட்டாங்க. பூஜைக்கு அப்பா சொன்னார், பூஜைக்கு வர சொல்லுங்கள், வடிவுக்கரசி வரணும். சரி போயிட்டேன். சுரேஷ் கிருஷ்ணா சாரை செகண்ட் டைம் மீட் பண்ணுறேன். என்ன சக்தியால், அவர் தான் டைரக்டர். எனக்கு மீட் பண்ணோடனே ரஜினி சார் படம் இல்லை ஒரு அது என்னவோ தெரியாதுங்க, நான் வந்து ஒரு பொய்க்காக சொல்லலை, இந்த ஷூட்டிங்கில் கூட திடீர்னு ரஜினி சாரை பற்றி பேசுவோம். ரஜினி சாரை பற்றி பேசினா அது ஏதோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு, அது ஏதோ ரொம்ப வருஷம் அவர் கூட இருந்தோம் பேசணுன்ற மாதிரியே எனக்கு தோண ஆரம்பிக்கும். அவரும் பூஜைக்கு வந்தார், எல்லாம் வந்தோடனே எனக்கு அப்போ வரலாம் தெரியாது நான் அதில் நடிக்க போகிறேன்னு, அந்த வீராவில் நான் நடிக்க போகிறேன்னுலாம் தெரியாது. பூஜைக்கு பஞ்சப்பா படம், அதனால பூஜைக்கு போகிறோம் அப்படின்னு ஏவிஎம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு அடுத்த ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் தான் பூஜை போட்டாங்க. இது கூட அது ஞாபகம் இருக்குது. பூஜை முடிச்சுட்டு வந்தோடனே பிஆர்ட்ஸ்லேருந்து ஃபோன் வந்தது, வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ராஜமன்றிக்கு கிளம்பணும் அப்படின்னு. இது எந்த படத்துக்கு அப்படின்னு. ரஜினி சார் படத்துக்கு. ரஜினி சார் படத்துக்கு? ஆமாம், அதில் நீங்கள் அம்மாவா நடிக்கிறீங்கன்னு. எனக்கு ஒரே சந்தோஷம். அதாவது கடவுள் எப்பவுமே ஏதோ ஒன்று ஆஃப் பண்றாருன்னா காரணத்தோட தான் செய்யறாருங்கிறது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அடேங்கப்பா, நான் அங்க நடிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா எனக்கு சாரோட நடிக்கிற வாய்ப்பு இருந்துக்காது. ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயோ நம்ம வந்து பாசிட்டிவான கேரக்டர், எனக்கு படிக்காதவன்ல இருந்து பாசிட்டிவான கேரக்டர் பண்ணணும், பாசிட்டிவான கேரக்டர் பண்ணணும். இங்கேருந்து ராஜமன்றி போயாச்சு, இவங்கெல்லாம் ஏற்கனவே போயிட்டாங்க. நான் போன உடனே போயிட்டு இருந்தோன்னே சுந்தரமூர்த்தி சார் தான் எனக்கு மேக்கப். அவர் இப்படியே டச் பண்ணி விட்டார். நான் சொன்னேன், சார் நல்லா மேக்கப் போடுங்க சார், நான் வந்து ரஜினி சாரோட அம்மா, நீங்கள் வந்து ரொம்ப ஏழையான அம்மா, இவ்வளோ இருந்தால் போதோன்ற. அவர் எப்பவுமே அப்படிதான். சுந்தரமூர்த்தி சார் வந்து நீங்கள் ஏழையான அம்மா, ரொம்பலாம் வந்து கரகாட்டக்காரி மாதிரி எல்லாம் நீங்கள் வந்து பெயிண்ட் அடிச்சுன்னு போக முடியாது, நான் இவ்வளோ தான் போடுவேன். ஏன் சார் இத்தனை டப்பா வச்சுட்டு இவ்வளோண்டு போடுறீங்க? நான் நல்லா இருக்கணும் சார், அவர் பக்கத்தில் அழகாக தெரியணும் சார், இப்படி தான் அழகா தெரியுங்க, இதுக்கு வேலை போட்டா அசிங்கமா தெரியுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. சரி என்ன சார் அவரு, ஏன்னா சுந்தரமூர்த்தி சார் தான் சாருக்கு மேக்கப் போடுறாரு. அதனால எப்படி சார் கோவமா இருப்பாரா சார், சாத்தமா இருப்பாரு? ஏன் நீங்க தான் ஏற்கனவே நடிச்சிருக்கீங்களா, அப்புறம் என்ன? சரி போய் உட்காந்து அவரை பார்த்தோன்னே வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பழைய மாதிரி அந்த எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறதெல்லாம் அது அப்படியே அந்த படிக்காதவன்ல பார்த்தா மாதிரி தான் பேசுறாரு நம்ம கிட்ட. நல்லா இருக்காங்க சார், இதுல எனக்கு நீங்க அம்மா அப்படின்னு. அதான் ஒரு அவ்வளோ சந்தோஷமா சார். ஆமாங்க சார் சொன்னாங்க சார், கதை சொன்னாங்களா? கதையெல்லாம் சொல்லலை, நான் என்னத்தை கேட்டேன் நான். இல்லைங்க சார், இப்போ ஆக்சுவலாக நம்ம வந்து நீங்கள் காசு ஒருத்தர்கிட்ட வாங்கியிருப்பீங்க கடனா, அது வந்து வினு சக்கரவர்த்தி சார் பண்ணுறாரு, அவர் வந்து கடன் கொடுக்கலன்னு உங்களை அரைஞ்சிருவார், அதை வந்து நீங்கள் என்கிட்ட சொல்ல மாட்டீங்க, ஆனால் நீங்கள் அழறதை பார்த்தோன்னே எனக்கு கோவம் வந்து என்னன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அதனால் அவரை போய் நான் திருப்பி கேட்டுட்டு வருவேன் அப்படின்னு. இவர் உட்காந்து, அதுவும் எங்கே தெரியுங்களா, ஒரு கொடையில இப்படி உட்காந்துட்டு கொடையில் நான் கொடை பிடிச்சிட்டு இருக்கிறேன், கதை சொல்கிறாரு.
இதுதான் இப்படி அவரு சொல்றாரு கதையை. சரி நான் உங்களை இழுத்துட்டு போனேன். சுரேஷ் கிருஷ்ணன் சார் வந்தாரு. நீங்க வந்து அம்மாவை இழுத்துட்டு போறீங்க தெருவில், ஏன் நான் இப்படி பிடிச்சிக்குவேன், இந்த பாருங்க இப்படிதான் பிடிக்கிறாரு, இப்படி பிடிச்சாதான் மாட்டார், உங்களதான் பிடிப்பாரு. இவங்க பிடிச்சா இப்படி நீங்க வந்துருங்க, நீங்க ஓடி. எனக்கு அது எப்படின்னே தெரியல, என்ன பிடிச்சி இழுத்தாதானே வருவேன். ஐயோ இவர் என்ன அழுத்தி பிடிக்க மாட்டேங்கிறாரு, அழுத்தி. அவ்வளோ பாருங்க, நம்ம ஆர்டிஸ்ட் நம்ம ஏன் இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி இப்படி பிடிக்க நீங்க வந்துருங்க. அது தெரு தெருவா போவோம் நாங்க. இவர் வந்து மிரட்டிட்டு நான் வந்து இத்தனை தேதிக்குள்ளார எடுத்துன்னு வந்து உங்க காசை கொடுக்குறேன் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணிட்டு வர்ற சீனு ராஜமன்றி தான் எடுத்துட்டாரு. எங்க பாப்பா அப்போ வந்து ரொம்ப சின்ன பொண்ணு, செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்குது. அது வந்திருந்தோடனே நான் சொன்னேன், சார் எங்க பாப்பா கூட வந்திருக்குதுங்க சார். அப்படியா, கூப்பிடுங்க. எனக்கு பயம் இது, ஏன்னா இந்த குழந்தைங்களுக்கு டப்பு டப்புன்னு என்ன பேசுதுன்னே தெரியாது. நம்ம இதுங்க ப்ரிப்பேரும் பண்ணக்கூடாது. ப்ரிப்பேர் பண்ணி போனோடனே வணக்கம் சொல்லுன்னா எங்க அம்மா தான் உங்களுக்கு வணக்கம் சொல்ல சொன்னாங்கன்னு சொல்லி விட்டுருவாங்க. ஐயோ இது நல்லா பேசணுமே, ஒழுங்கா பேசணும்னு போயிட்டேன். விட்டு போனோடனே நாங்க வந்து அந்த கோதாவரியில ஷூட்டிங் எடுக்கிறாங்க, ஃபைட்டு. இவருக்கு அஜய் ரத்னத்துக்கு எல்லாத்துக்கும் ஃபைட் எடுக்கிறாங்க. நாங்க கேரவன்லாம் கிடையாது, எல்லாம் கொடை பிடிச்சின்னு உட்கார வேண்டியதுதான். கொடை பிடிச்சிட்டு மணல் ஆத்து மணல்ல உட்காந்துருக்கோம். பாருங்க அந்த குழந்தை, அப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கிறேன். குழந்தையெல்லாம் திருத்தாதீங்க, இதெல்லாம் திருத்தக்கூடாது, உண்மையை சொல்றாங்க, திருத்தாதீங்க, அந்த மாதிரி எல்லாம் திருத்தக்கூடாது, விடுங்க. லாங் கேப் விட்டதுக்கு அப்புறம் 7 வருஷம், ஆமா 86ல மிஸ்டர் பாரத். ஆமா, அப்புறம் ஒரு முதுகுல வந்து ஹஞ்ச் பேக் வச்சு பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு. சரின்னு நீங்க வந்து அவரு இந்த மாதிரிலாம் திட்டுறாம, ஐயோ திட்டுறாமன்னு எனக்கு அப்படியே ஃபிளாஷ் கட் ஓடுது. நீங்க டைரக்டர் கிட்ட பேசுங்கப்பா, ரொம்ப இதுவா எடுக்க வேணாம். ஏன்னா எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு இல்லைங்களா திருவண்ணாமலைக்கு போனோன்னு. அது சுந்தரமூர்த்தி சார் அவரெல்லாம் நல்லா பேசுவார் இல்லைங்களா, பிராங்கா. ஏன்னா அவரெல்லாம் அதனால அவர் சொல்லியிருக்காரு. இப்ப நினைச்சா கூட எனக்கு அதெல்லாம் ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம சீரியல்ல கூப்பிட்டா கூட வரமாட்டேன்றாங்க பசங்க, ஷார்ட்டுக்கு வரமாட்டேன்றாங்க. அந்த மாதிரி சார் இது என்னங்க சார் இந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. எனக்கு ஏற்கனவே என்னை வந்து அடிக்காத குறையா திருவண்ணாமலையில இருந்து அனுப்பி வச்சாங்க. ஒரு சின்ன டைலாக், என்ன வந்து சேர்ந்துடலான்னு பாக்குறேன்னு, ஏதோ அதிகாரம் பண்ணலன்னு. இத்தனை கஷ்டங்கள் என்னங்க, இது பயமா இருக்கு. அந்த டைலாக்கு திக்குது. யாரை பார்த்து யாரோட சொத்தை யாருக்கு யாரா எடுத்து கொடுக்கறது, அனாத பையில நேரம் வந்து இப்படி பிடிச்சிட்டு என்ன பிரமாதமா நடிச்சு அப்படின்னு சொல்ல அழுகுறேன் நான். ஏன் சந்தோஷமா இருக்குங்க சார், சந்தோஷமா